ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபர்கர் அகாடமி. நான் குல் பால பேசுகிறேன். இந்த வீடியோவில் தமிழ் ஃபுல் மாடல் எக்ஸாம் ஒன்று பார்ப்போம். இந்த வீடியோ முழுமையாக பார்த்துட்டு 100 கொஸ்டின்ஸ்க்கு எத்தனை கொஸ்டின்ஸ் கரெக்ட் அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஓமைகளால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. விழலுக்கு இறைத்த நீர் போல. ஆன்சர் பார்த்தீங்கன்னா விழலுக்கு இறைத்த நீர் போலங்கிறது ஒரு பயனற்ற செயல். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கோடிட்டிடங்களை நிரப்பி பழமொழியை நிறைவு செய்க. இது ஒரு ஓமை தொடர் ரிலேட்டட் தான். கந்தை டேஸ் கசக்கி கட்டு கூழ் டேஸ் குளித்து குடி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா கந்தலானாலும் கசக்கி கட்டு கூழானாலும் குளித்து குடி. அடுத்தது கோவலன் கொலையுண்டான். இது எவ்வகை வாக்கியம்? ஆன்சர் ஆப்ஷன் சி, செயப்பாட்டு வினை வாக்கியம். தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஆன்சர் பந்து உருண்டதுங்கிறது என்னது? தன்வினை வாக்கியம். மாநகரத்திற்கான இலக்கண குறிப்பு தருக. ஆன்சர் மாநகரத்துக்கான இலக்கண குறிப்பு உரிச்சொல் தொடர். அடுத்த கீழ்காணும் தொடரில் இடம்பெறாத பெயர் சொல் வகை என்னது? மகிழினி காலை 9 மணிக்கு பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றாள். அவள் அம்மா மதிய உணவுக்கு வற்றல் குழம்பு கொடுத்து அனுப்பினாள். இதுல இடம்பெறாத பெயர் சொல் வகை என்னது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா பண்பு பெயர். பொருத்தமற்ற பெயர் சொல்லை எடுத்து எழுதுக. காலப்பெயர் செம்மை, சினப்பெயர் கண், பண்பு பெயர் ஆடு, தொழிற்பெயர் ஆடுதல். இதுல பொருத்தமற்ற பெயர் சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா காலப்பெயர் அப்படிங்கிறது இங்க செம்மை கிடையாது. செம்மைங்கிறது பண்பு பெயர், காலப்பெயருங்கிறது ஆண்டு. இந்த ரெண்டுமே மாறி இருக்கு. ஏயும் சியும் தவறானது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஏ கமா சி தவறானது. மீதி ரெண்டுமே கரெக்ட். சினை பெயர் கண் கரெக்ட், தொழிற்பெயர் ஆடுதல்ங்கிறது கரெக்ட். அடுத்த வேர்ச்சொல்லை கண்டறிக. விரித்த அப்படிங்கிறதுக்கான வேர்ச்சொல். ஆன்சர் விரி. தேடுகிறான் அப்படிங்கிறதுக்கான வேர்ச்சொல். ஆன்சர் பார்த்தீங்கன்னா தேடு. வாள் என்பதன் தொழிற்பெயர்னை கண்டறிக. ஆன்சர் பார்த்தீங்கன்னா வாளுங்கான தொழிற்பெயருங்கிறது வாழ்க்கை. வாழ்தல்னு கொடுத்துருக்காங்கன்னு நினச்சிக்கோங்களேன். எப்பவும் தொழிற்பெயர் தள்ளில முடியும் அப்படிங்கிறதுக்காண்டி ஆப்ஷனில் வாழ்தல்னு கொடுத்துருந்தா வாழ்தலை கிளிக் பண்ணிடுறீங்க. அது தவறு. வாழ்க்கைங்கிறது தான் சரியானது. பேய் என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஆன்சர் பேய்னா மேகம். பேய் மழை எங்கிருந்து பெய்யும்? மேகத்திலிருந்து தான் பெய்யும். அடுத்த கை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருளை கண்டறிக. ஆன்சர் கை அப்படிங்கிறது ஒழுக்கமா இருக்க வேண்டும். பறவை இச்சொல்லுக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. இது எப்பவும் பார்த்தீங்கன்னா இப்படி கொடுப்பாங்க. பறவை பறவை இதற்கான வேறுபாடு அறிந்து மேட்ச் பண்ற மாதிரி கொடுப்பாங்க. இதுல டைரக்டா கொடுத்துட்டாங்க. பறவை அப்படிங்கிறது என்னது? ஒரு உயிர் வகை, பறக்கிற பறவை. அடுத்தது மரபு பிழையை நீக்கி எழுதுக. பறவைகளின் ஒளி மரபு கரெக்டா உள்ளது என்னதுன்னு எழுதணும். இல்லை என்ன கேட்டிருக்காங்க? மரபு பிழையுள்ள தொடரை தேர்வு செய்க. ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோழி கூவும் இருக்கா? சேவல் தான் கூவும். கோழி கொக்கரிக்கும். ஸோ இது தவறு. காகை கரையும், ஆந்தை அலரும், மயில் அகவும். இந்த மூணுமே சரியானது. மகர குறுக்கம் அல்லாதது எது? ஆன்சர் நரும் மலர். அடுத்த சந்திப்பிழையை நீக்கி எழுதுக. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, பண்பாட்டு கூறுகளை பேணி பாதுகாப்பது நம் கடமை. பொருந்தா சொல்லை கண்டறிக. திராவிட மொழிகளில் பொருந்தாததை எடுத்து எழுதுக. ஆன்சர் என்னது? ஆப்ஷன் சி, ஹிந்தி. அடுத்தது வினையை, பெயருக்கேற்ற வினையை எழுதுக. சோறு. ஆன்சர் என்னது? சோறு உண்டான். பொறுத்துக. நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதற்கான எழுத்துக்களை கொடுத்துருக்காங்க. இதை மேட்ச் பண்ணி ஆன்சரை சொல்லுங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 4321. 15 சித்தர்களில் ஒருவர். ஆன்சர் யாரு? போகர். நாட்டுப்புற பாடல்களின் வகைகள். ஆன்சர் 7 வகை இருக்கு நாட்டுப்புற வகைகளை. மேகம் மழை பொழிவது போல கவிதைகளை விரைந்து பாடுபவர்.
ஆன்சர் வந்து இதுலயே இருக்கு, மேகம், காலமேக புலவர். அடுத்தது ஒரு நிமிஷம். அடுத்த கொஸ்டின், அழகிய சொக்கநாதர் பிறந்த ஊர். ஆன்சர் வந்து தச்சநல்லூர். நீல பொய்கின் மிதந்திடும் தங்கத் தோணிகள் இக்கூற்று யாருடையது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ அர்ச்சுனன். எரிந்திலங்கு சடைமுடி முனிவர் புரிந்து கண்ட பொருள் மொழிந்தன்று என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து எது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி புறப்பொருள் வெண்பாமாலை. நாட்டுடன் ஓர் பாட்டுடை செய்யுள் என்று காப்பியம் படைத்தவர். ஆன்சர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, நாட்டுதும் ஒரு பாட்டுடை செய்யுளுங்கிறது இளங்கோவடிகள். சிலப்பதிகாரம் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள். சிலப்பதிகாரம் மணிமேகலை ஆகிய இரண்டுமே 36 காதைகளை கொண்டுள்ளது. ஆன்சர் வந்து கூற்று 1 மட்டும்தான் சரி, 2 தவறானது. திருக்குறள் பற்றிய கூற்றுகள். திரு பிளஸ் குறள். திருக்குறள் மேன்மையான பொருந்திய குறள். வெண்பாக்களால் ஆகிய நூலின் ஆதலால் திருக்குறள் என பெயர் பெற்றது. நான்மறை ஐம்பால் சதுர்வேதம் எனும் திருக்குறளை கூறுவர். 133 அதிகாரங்களை கொண்டது. திருவள்ளுவர் காலம் கிமு 32ஆம் ஆண்டு என்று கூறுவர். இந்த ஆண்டை தொடக்கமாக கொண்டு திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடப்படுகிறது. இதுல சரியான கூற்று எவை? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1,3 வந்து சரியானது. அடுத்தது, சிலை எழுபது 15 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று. கூற்று 2, சிலை எழுபதை பாடியவர் கம்பர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி சிலை எழுபதை எழுதியவர் கம்பர் அப்படிங்கிறது சரி. கூற்று 2 மட்டும் சரி. சிலை எழுபது அப்படிங்கிறது 15 கீழ்க்கணக்கு நூல்கள்லாம் கிடையாது. நெஞ்சையெல்லும் சிலப்பதிகாரம் என பாடியவர். நெஞ்சையெல்லும் சிலப்பதிகாரம் மணியாரம் படைத்த தமிழ்நாடு அப்படிங்கிறது வரும். இதோடைய ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி பாரதியார். கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என்று குறிப்பிடும் இலக்கியம். ஆன்சர் வந்து பழமொழி 400. தமிழக அரசால் சிறந்த நூலகர்களுக்கு வழங்கப்படும் விருது எது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஆப்ஷன் டி அரங்கநாதன் விருது. அடுத்தது, இலக்கண குறிப்புக்கான சரியான விடையை தேர்வு செய்க. தொழிற்பெயர் செப்பல், வினைத்தொகை காய்மணி, ஓமை தொகை மூதூர், வேற்றுமை தொகை மலர்கை. இதுல சரியான விடையை வந்து எதெல்லாம்? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தொழிற்பெயர் செப்பல் கரெக்டு, வினைத்தொகை காய்மணி இந்த ரெண்டுமே வந்து கரெக்ட். ஆன்சர் வந்து சரியான விடை வந்து 1,2 வந்து சரி. ராமலிங்க அடிகள் சென்னை கந்தக்கோட்டத்தில் முருகப்பெருமானின் மீது பாடிய பாடலின் தொகுப்பு டேஸ் நூலாகும். ஆன்சர் வந்து தெய்வமணி மாலை. கரிசலாங்கண்ணி எனும் மூலிகையை குறிக்காத பெயர். ஆன்சர் வந்து கரிசலாங்கண்ணி எனும் மூலிகையை பெயரை குறிக்காதது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா சிங்கவள்ளி. புது கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற கவிதை நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். வள்ளிக்கண்ணன். பண்டைய காலத்து துறைமுக நகரங்கள் பற்றி கூறும் நூல். ஆன்சர் வந்து பட்டினப்பாலை. எது மருவு பெயர்? எது வந்து மருவு பெயர்? ஆன்சர் வந்து கோவைங்கிறதா மருவு பெயர். பள்ளிகளில் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தவர். ஆன்சர் வந்து எம்.ஜி. ராமச்சந்திரன். ஜி போப் திருவாசகத்தை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார்? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலம். வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழில் பெருமையை பறைசாற்றியவர். ஆன்சர் வந்து பாவலரு பெருஞ்சித்திரனார். விடை தருக. வீரமாமுனிவர் இயற்றியுள்ள 5 இலக்கணங்களை கோரும் இலக்கண நூல் எது? ஆன்சர் வந்து என்னது? தொன்னூல் விளக்கம். கோயம்புத்தூருக்கு அண்மையில் உள்ள பேரூர் சிவன் கோயிலில் உள்ள சிற்பங்கள் யாருடைய கால சிற்பக்கலை நுட்பத்தின் உச்சநிலை படைப்பு என்று கூறலாம்?
ஆன்சர் வந்து நாயக்கர்கள். யாருடைய காலம் செப்பு திருமணிகளின் பொற்காலம் என அழைக்கப்படுகிறது? ஆன்சர் வந்து சோழர்கள். அடுத்து இது சிறுகதை, அதோட நூலுடைய ஆசிரியர் பொறுத்துக. தத்துவ தரிசனம், பிடி சாம்பல், தாலாட்டு, மிட்டாய்காரன், அண்ணாவள்ளிக்கலன், ஜெகநாதன், ஜெயகாந்தன். இவங்களை பொறுத்து ஆன்சர் சொல்லுங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 2143. காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் வே ராமலிங்கனார். முடியரசன் எழுதாத நூல் வந்து எது? முடியரசன் எழுதாத நூல் வந்து தேன்மலை. கண்ணுள் மணியை கருதிய பேரொளியை, விண்ணின் மணியை விளக்கொளியை போற்றுகிறே என்ற வரிகள் யாருடையது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ இடைக்காட்டு சித்தர். கல்வி இல்லாத பெண்கள் கலர்நிலம் என்றவர் பாரதிதாசன். பழமொழிகள். ஏழை, பணக்காரன் இவங்களுடைய வேறுபாடை அறிய உதவும் பழமொழி. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ இருப்பவனுக்கு புலி ஏப்பம், இல்லாதவனுக்கு பசி ஏப்பம். மோனை தொடை டேஸ் வகைப்படும். ஆன்சர் வந்து 8 வகைப்படும். சட்டி உடைந்து போயிற்று எவ்வகை வாக்கியம்? சட்டி உடைந்து போயிற்று அப்படிங்கிறது செயற்பாட்டு வினை. அடுத்து இது வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க. தேனிலே உரிய செந்தமிழ் சுவை தேரும் சிலப்பதிகாரம் அதை ஊனிலே எம் உயிர் உள்ளவும் நிதம் ஊதி உணர்ந்தின் புருவோமே. இந்த பாடல்ல வந்து சரியாக பொருந்தும் எதிகை வந்து எதுன்ட்டு கேட்டிருக்காங்க. அடி எதுகை, அடி எதுகை, அடி மோனைன்ட்டு கொடுத்து கேட்டிருக்காங்க. இல்லை ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தேனிலே ஊனிலே. இது வந்து அடி எதுகை. ரெண்டாவது எழுத்து வந்து ஒன்றா இருப்பது தான் எதுகை. இதில் ரெண்டாவது எழுத்து ஓகே இதுதான் அடி எதுகைன்னு கரெக்டாக இருக்கு. ஆப்ஷன் ஏ. அடுத்த பிறமொழி சொல்லற்ற தொடர் எது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி அவர்கள் இருவருக்கும் இடையே உரையாடல் நடந்தது. விவாதம் தப்பு, கான்வர்சேஷன் தப்பு, டிஸ்கஷன் தப்பு. ஒரு விடைக்கேற்ற வினாவை வந்து தேர்வு செய்க. விடை கொடுத்துருக்காங்க, வினாவை நம்ம சொல்லணும். ஒரு தாற்றில் பல சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன. இதற்கான வினா வந்து என்ன? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஒரு தாற்றில். இந்த வாழைத்தார் இருக்குல்ல, அதில் வந்து எத்தனை சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளனங்கிறது தான் சரியானது வினா. அடுத்த கொஸ்டின். பெருஞ்சித்திரனார் பாவலேறு என அழைக்கப்படுகிறார். இதோடைய வினா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி பெருஞ்சித்திரனார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடரை தேர்வு செய்து எழுதுக. ஆன்சர் ஆப்ஷன் பி இயற்கையின் அசைவுகள் அனைத்தும் அழகிய நாட்டியங்கள். சரியான தொடரை கண்டறிக. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தம்பி சங்க தமிழ் நூலைப்படி என்று கவிஞர் கூறினார். அகர வரிசைப்படுத்தி சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி மட்டும்தான் சரி. அதாவது கிழக்கு, கீற்று, குருவி, கோலம், கௌதாரி இதுதான் வந்து சரியானது. அடுத்தது வந்து ஒரு அகர வரிசை, அதை வந்து சொல்லுங்க. இதோடைய ஆன்சர் வந்து என்னது? வனப்பு, அழகு, பூரிப்பு, மகிழ்ச்சியை வந்து அகர வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. இதோடைய ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி அழகு, பூரிப்பு, மகிழ்ச்சி, வனப்பு. படி என்ற வேறு சொல்லோடைய வினைமுற்று வந்து என்ன? ஆன்சர் வந்து படித்தான். வெண்பா, ஆசிரியப்பா, கழிப்பா, வஞ்சிப்பா இதோடைய ஓசைகளை வந்து பொருத்தி ஆன்சர் வந்து சொல்லுங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 3412. இசையை முதன்மைப்படுத்தி கூத்து மரபுகளை உள்வாங்கி நாடகங்களை படைத்தவர். ஆன்சர் வந்து இசையை முதன்மைப்படுத்தி கூத்து மரபுகளை உள்வாங்கி நாடகங்களை படைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சங்கரதாஸ் சுவாமிகள்.
ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் வந்து கண்டறிக. ஆன்சர் வந்து ஏஷியன் லிட்ரேச்சர், பண்டைய இலக்கியம்ங்கிறது சரியானது. தொல்காப்பியத்தில் உள்ள செய்யுள் உறுப்புகள் எத்தனை? ஆன்சர் வந்து 34. ஓகேவா? இது வந்து 27ன்னு ஒன்று இருக்கும். அது வந்து நம்ம இந்த இதில் இருக்கும், 9th அந்த இதில் இருக்கும். அது வந்து இயல்களோட எண்ணிக்கை. உறுப்புகள் அப்படிங்கிறது வேற ஒரு இடத்துல இருக்கும். அதோடைய இது வந்து பார்த்தீங்கன்னா 34 தான். எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக. நகுதல் அப்படிங்கிறதுக்கான எதிர்ச்சொல். நகுதல்னா சிரித்தல்னு அர்த்தம். அதோட எதிர்ச்சொல் வந்து என்னது? அழுதல். தான் ஒரு என்ற சொல்லை பிரித்தெழுதுக. தான் பிளஸ் ஒரு, என் தமிழ் நாடு என்பதை பிரித்தெழுதுக. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, எம் தமிழ் நா. நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல். ஆன்சர் வந்து அகநானூறு. அடுத்தது, ஒற்றுமை காப்பியம் என்னும் அடைமொழியால் குறிப்பிடப்படும் நூல். ஆன்சர் வந்து சிலப்பதிகாரம். சூடி கொடுத்த சுடர்கோடி என அழைக்கப்படுபவள் ஆண்டாள். விட்டுணு சித்தன் என்பவரின் வளர்ப்பு மகளே ஆண்டாள். திருப்பாவைக்கு ஆண்டாள் வைத்த பெயர். தமிழ்ச்சங்கம் மாலை 30. நாச்சியார் திருமொழி ஆண்டாள் பாடியது. இதில் வந்து சரியான பதில் வந்து என்ன? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, 1 to 4 வந்து சரி. பெருமாள் திருமொழியை பாடியவர். பெருமாள் திருமொழியை பாடியவர் குலசேகர ஆழ்வார். தான் பாடிய பதிகத்தில் 8ஆம் பாடலில் ராவணன் சிவன் பக்தன் ஆனதையும், 9ஆம் பாடலில் பிரம்மன் திருமாலும் தேடி காணா இறைவன் என்பதையும், 10ஆம் பாடலில் புறச்சமய போலிகளை தாக்கியும், 11ஆம் பாடலில் தம் பெருமையை கூறியும் பாடியவர் யார்? இது கொஞ்சம் கஷ்டமான கேள்விதான், ஆனால் இது ஓல்டு கொஸ்டின் நினைக்கிறேன். ஆன்சர் வந்து திருஞானை சம்பந்தர். நந்தவனத்தில் ஒரு ஆண்டி, அவன் 4 மாதமாய் கொய்யவனை வேண்டி. இது வந்து ரொம்ப ரிப்பீட்டட் கொஸ்டின். பார்த்தோன்னே ஆன்சர் சொல்லிடலாம். இதோட ஆன்சர் யாரு? கடுவெளி சித்தர். வாயில் இலக்கியம் என அழைக்கப்படுவது. ஆன்சர் வந்து தூது இலக்கியத்தை தான் வாயில் இலக்கியம் அப்படின்ட்டு அழைக்கிறாங்க. குமரகுருபரர் எழுதாத நூல் வந்து எது? ஆன்சர் வந்து திருச்செந்தூர் முருகன் பிள்ளைத்தமிழ். முக்கூடற்பள்ளி எந்த மாவட்டத்தின் பேச்சு வழக்கை கொண்டுள்ளது? ஆன்சர் என்னது? திருநெல்வேலி. காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று அன்புடன் அழைக்கப்பட்டவர். ஆன்சர் வந்து அம்புஜதம்மாள். பெரிய புராணம் காட்டும் முப்பொருட்கள் என திருவிக்கா பட்டியலிடுபவை எவை? இது வந்து இந்த கேள்வி வந்து மாற்றி மாற்றி ஏதாவது ஒரு விதத்தில் கேட்பாங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உலகம், உயிர், கடவுள். உலகம், உயிர், கடவுள்ன்ட்டு எந்த நூலில் சொல்கிறாங்கன்ட்டு கேட்பாங்க. பெரிய புராணம். பெரிய புராணத்தை இப்படி சொன்னது யாருன்னு கேட்பாங்க. திருவிக்கா. அல்லது இந்த 3 பாயிண்ட் இது ஒரு 3-4 டைப்பாக கேட்பாங்க. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இந்த ஒரு கேள்வியை. 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாகிய சிறுபஞ்ச மூலத்தில் கூறப்படாத மூலிகை தாவரவேர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, தூதுவளை. திருக்குறளை முதலில் பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டவர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, மலையத்துவசன் மகன் ஞானப்பிரகாசம். 8 தொகை நூல்களில் முதலாக வைத்து எண்ணப்படும் நூல். ஆன்சர் வந்து நற்றிணை. அடுத்தது, சரியான இணையை தேர்ந்தெடுத்தெழுதுக. துவரை, தாமரை மலர், மறை, பவளம், விசும்பு, வானம், மதியம், நிலவு. இதில் வந்து சரியான இணையை எடுத்து எழுதுக. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, சி மற்றும் டி. விசும்புனா வானம், மதியம்னா நிலவு. இந்த ரெண்டும் வந்து சரியானது. சீவக சிந்தாமணி டேஸ் இலக்கியம். ஆன்சர் வந்து சீவக சிந்தாமணிங்கிறது என்னது? காப்பிய இலக்கியம். தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை யார் கூற்று? ஆன்சர் வந்து யாருடைய கூற்று? பாரதிதாசனுடைய கூற்று. அடையெடுத்து ஆகுபேர் என்ற இலக்கண குறிப்பிற்கு பொருத்தமான நூல் வந்து எது? ஆன்சர் வந்து என்னது? திருக்குறள். தமிழுக்கு கதி என போற்றப்படும் 2 நூல்கள். ஆன்சர் வந்து திருக்குறளும் கம்பராமாயணம். தமிழுக்கு கதியானவர்னு யாரு கேட்டால் திருவள்ளுவரும் இவர் கம்பரும். குழந்தை திருமண தடை சட்டம் நிறைவேற காரணமாக இருந்தவர்களில் ஒருவர்.
ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார். முன்னீர் வழக்கம் அப்படின்ட்டு இந்த வார்த்தையை பார்த்தாலே டக்குன்னு ஆன்சர் போட்டுறணும் என்று கூறியவர் யார்? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் வாட்டர், ஹாட் வாட்டர், கூலிங் வாட்டர் அப்படின்ட்டு 3 நீரில் குளித்தாலும் நம்ம தோலுக்கு வந்து ஒன்றும் ஆகாது. தொல்காப்பியர். தொல்காப்பியர் கூறும் உயிர் வகைகளுக்கான அறியும் ஆற்றலை வரிசைப்படுத்துக. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல், காணல், கேட்டல், பகுத்தறிதல். தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் பிற நாடுகள். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. நம்மர்வாள் பிறந்த இடமான குருகூர் பழம்பெயரை துறந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆழ்வார் திருநகரி. உவேசா சாமிநாதர் ஐயரின் ஆசிரியர் பெயர். உவேசாவோட ஆசிரியர் பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மீனாட்சி சுந்தரனார். மகத்துவன் மீனாட்சி சுந்தரனார். சாகித்ய அகாடமி விருது பரிசு பெற்ற ராபி சேதுபதியின் நூல் வந்து எது? ஆன்சர் வந்து தமிழ் இன்பம். தமிழ் பயிலும் ஆர்வமிக்க மாணவர்களுக்கு தம்முடைய இல்லத்திலே தமிழ் கற்பித்தலுடன் அவர்களை ஈற்றமிழ் மாணவர்கள் என்று அழைத்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி பரிதிமார் கலைஞர். நடமாட கோவில் நண்பருக்கு ஒன்று ஈயில் படமாட கோவில் பகவதற்கு அது ஆமே என்று பாடியவர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி திருமூலர். 17 கீழ்கணக்கு நூல்களில் புறப்பொருள் சார்ந்த ஒரே நூல் வந்து எது? ஆன்சர் 17 கீழ்கணக்கு நூல்களில் புறப்பொருள் சார்ந்த ஒரே நூல் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா களவழி 40. இந்தியாவின் முதல் திருநங்கை காவல் உதவியாளர் என்ற பெருமை இவரையே சேரும். யார் ஃபஸ்ட்டு காவல் உதவியாளர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பிரித்திகா யாஷினி. எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் ஒன்று உண்டு என்றால் அது கலிங்கத்து பரணியை. யார் கூற்று? அறிஞர் அண்ணாவுடைய கூற்று. ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படிதான் என்று கூறியவர். இது நிறைய டைம் கேட்டிருக்காங்க. என்று கூறியவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு தமிழன்பன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.